தலைவணங்கி ஜெயிப்போம். See from his head, his feet, his hand, love and sorrow flow mingle down. Did ever such love and sorrow meet, or thorns compose so rich a crown? By the whole realm of nature mine, that were an offering far too small, love so amazing, so divine, that needs my life, soul my hollow. உன் வாழ்க்கையிலே இயேசுவுக்கு நீ உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். அநேகர் இயேசு கிறிஸ்துன்னும் பொழுது ஆம்புலன்ஸ்ன்னு நினைக்கிறார்கள். பிரச்சனை வந்தவுடனே தான் 108 கூப்பிடுற மாதிரி இருக்குது. இந்த லெந்து நாட்களிலே அதிகமாக பாடுகளை குறித்து சிந்தித்து ஒருபடி நெருங்கி வாருங்கள். வேதம் சொல்லுகிறது, உன் வாழ்க்கையிலே தேவனை நெருங்கி வர வர கிறிஸ்துவனுடைய பாடுகளுக்கு நீ பங்காளியாய் மாறுவார். அப்பொழுது ஆண்டவரை நீ யார் என்று அறிந்து கொள்ள முடியும். எதற்காக உன்னை அழைத்திருக்கிறார் என்று தெரிய முடியும். நீ என்ன ஆண்டவருக்கு செய்ய வேண்டும் என்று தெரிய வேண்டும். அப்படியே ஓடிக்கொண்டிருந்தால் திடீரென்று உனக்கு 60 வயது 70 வயது ஆகிவிடும். பின்பு சுற்றி இருக்கவர்களை குறை சென்று கொண்டிருப்பார். சென்னி விழா கை கால் என்று சிந்துததோ சுயரோடு அன்பு மன்னா இதை போன்ற காட்சி எந்நாளிலுமே எங்கேயும் காணேன். இந்த கிறிஸ்து இயேசுநாதா எந்த சிலுவையின் மேன்மை. தேங்க்யூ ஜீசஸ். எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே ஆமென். Take me to the rock higher than I. அறியாததும் எட்டாதுமான கண்மலை. சங்கீதம் 61:2 சொல்லுகிறது, என் இருதயம் தோய்ந்து போகையிலே பூமியினுடைய கடையாளந்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிட்டுகிறேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மலை என்னை கொண்டு போய்விடும். From the end of the earth will I cry unto thee when my heart is overwhelmed. Lead me to the rock higher than I. There is a place of quiet rest near to the heart of God, where which the sin cannot molest, near to the heart of God. மானார்க் பட்டர்ஃப்ளை என்ற ஒரு பட்டர்ஃப்ளை இருக்கிறது. நிறையா பட்டர்ஃப்ளை இருக்குது. இது நல்ல பெரிய அழகான பட்டர்ஃப்ளை. இதுக்கு பார்த்திங்கன்னா 2 ஆண்டனா இருக்கும். இந்த 2 ஆண்டனா எதுக்குன்னா, அந்த ஒரு ஆண்டனா சூரியனை பார்த்து அது காட் சென்சார்ஸ். இன்னொரு ஆண்டனா வந்து விண்டு டைரெக்ஷனை விட்டு பார்த்து அதுக்கு ஆண்டனாஸ் இருக்குது. இப்போல்லாம் செல்ஃபோனில் வருது இல்லையா, சென்சார்ஸ் வைக்கிறாங்க. நீங்கள் கை வச்சா இல்லைன்னா பேசினாலே இல்லை உங்கள் முகத்தை பார்த்தா சொல்லுது இல்லையா சென்சார்ஸ். அது மாதிரி சென்சார்ஸ் இருக்குது. இதை வைத்து தன்னுடைய கூட்டை விட்டு 3 மைல்கள் தூரத்துக்கு அது எங்கே போனாலும் திருப்பி அதே இடத்துக்கு வந்துடும். உன்னுடைய வாழ்க்கையிலே இயேசு நீதியின் சூரியனாக இருக்கிறார். அவர் உன்னை வழி நடத்த வேண்டும். சூரியனையும் காற்றையும் பார்த்து அந்த மோனார்க் பட்டர்ஃப்ளை பறந்து சொல்வதைப் போல காற்று என்று சொல்லப்படுவது பரிசுத்தத்தை குறிக்கிறது. யுவர் லைஃப் ஷுட் பி லேட் பை ஜீசஸ் கிரைஸ்ட். சும்மா ஏனாதவனு வாழ்ந்துட்டு இருக்காதிங்க. நாட்கள் ஓடி போயிடும். இப்போ தான் ஒரு புது வருஷம் திறந்த மாதிரி இருந்தது. இப்போ தான் வந்து லென்ட்டு முடிஞ்சதை போல் இருக்குது. இப்போ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் நாட் மேக்கிங் எனி இம்பேக்ட் இன் யுவர் லைஃப். யூ ஆர் வேஸ்டிங் யுவர் லைஃப். ஆண்டவனுக்கு எவ்வளோ செய்திருக்கிறாரு. எண்ணி பார் நீ பெற்ற பாக்கியங்கள் என்று நம்ம சொல்லுகிறோம் அல்லவா. ஒன்றுமே இல்லாத வேளையிலே ஆண்டவர் உன்னை உயர்த்தி இருக்கிறார். அநேக செல்வங்களை கொடுத்திருக்கிறார். இதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். எப்போ ஒரு இடத்துல ப்ரோப் பண்ணி உள்ளே போகிறாங்களோ அந்த இடத்துல தான் ஆசீர்வாதம் இருக்கும். அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் என்றவன் தான் டெலிஃபோன் கண்டுபிடிச்சான் இல்லையா. ஹீ இஸ் நாட் எ ஜீனியஸ், ஹீ இஸ் நாட் என் என்ஜினியர். அவன் ஒரு வேலை இல்லாதனால ஒரு டெஃப் அண்ட் டம் ஸ்கூலில் போய் சேர்ந்தான். அங்கே 16 வயசு ஒரு கேர்ள் இருந்தது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாவா, ஒரு குறையுமே இல்லை. அப்போது அவன் போய் அந்த பெற்றோரை கேட்ட பொழுது அவனை திருமணம் சொல்லிக்கிட்டாங்க. திருமணம் பண்ணிக்கிட்டான். திருமணம் பண்ண உடனே எப்படியாவது அவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும்னு சொல்லி பல காரியங்களை செய்தான். அதிலே ஒரு காரியம்தான் இந்த டெலஃபோனுக்குள்ளாக அவர் கண்டுபிடிக்க முடியாது வந்தார். உன் வாழ்க்கையிலே காட் டசன்ட் மீன் டு யூ, யூ வில் நாட் கோ அண்ட் சர்ச் ஃபார் அ. அவரை போய் நீ தேடலைன்னா உங்ககிட்ட ஆண்டவர் வந்து வரமாட்டார். ஏன்னா என்னென்ன பண்ணணும்னு பைபிள் எழுதி வச்சுருக்கு. இட் டசன்ட் மீன் இதில் கொடுத்துருக்க காரியங்கள் எல்லாம் உனக்கு வந்து டசன்ட் மீன் எனி திங் டு யூ. காட் கேன் நாட் கம்யூனிகேட் வித் யூ. ஆண்டவர் உன்னை பற்றி என்ன நினைக்கிறார்னு தெரியாதவா நீ வாழ்ந்துருந்தீங்கன்னா அதை காட்டலாம் பரிதபிக்கப்பட்ட வாழ்க்கையில். சம்டே யூ ஹவ் டு கோ பிஃபோர் தி த்ரோன் அண்ட் காட் வில் ஆஸ்க் யூ வாட் ஹவ் யூ டன் ஃபார் மீ. நீங்கள் என்கிட்ட பேசலாம் ஆண்டவர்னு சொல்ல முடியாது. தாவீது ஏன் சொல்கிறான் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப தொய்வு இருக்குதுன்னு ஏன் சொல்கிறான்? அவனுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள். ரைட், 2-3 காரியங்கள் வாசிக்கிறேன் கேளுங்க. மாமனார் சவுல்
அவனை கௌதவரியைப் போல வேட்டையாடினான். மனைவி மீகாள் அவனை நிந்தித்து அவமனித்தாள். மகள் தீட்டுப்படுத்தப்பட்டால். அப்சலோம் ஒரு மகன் அவனை ராஜ்யத்தை பறிக்க அவனை துரத்தி விட்டார். பத்சேபாள் குழந்தை இருந்தது. மகளை அவனை தீட்டுப்படுத்தியவனை மற்றொரு மனைவியினுடைய மகன் கொண்டு விட்டான். அவனை சுற்றிலும் எதிரிகள், அமலேக்கியர், பெலிஸ்தியர், ஏசியர், எபியூசியர். அப்போ அவன் சொல்கிறான், ஆண்டவரே என்னுடைய உபத்திரவங்களை நினைத்தரலும். வாழ்க்கையிலே சில வேளைகளிலே நெருக்கங்கள் வரும்பொழுது ஆண்டவரை பார்த்து என்னை நினைத்தரும் சொல்லும் பொழுது ஆண்டவர் உன்னை குறித்து வழக்கம் உள்ளவராக இருக்கிறார். எப்போவுமே நீ ஜோம் பண்ணிவிட்டு ஒன்றுமே எனக்கு வரலன்னு சொல்லாத. ஆண்டவருக்கு என்று ஒரு நேரம் இருக்கிறது. ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். தம்மை உத்தம இதயத்தோடு தேடுவதற்கு நன்மை செய்யும் பொருட்டாக கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது. அந்த கண்கள் உன்னை கண்டு கொண்டு இருக்கிறது. உன்னுடைய பிரச்சனையை கண்டு கொண்டு இருக்கிறது. உலகத்தில் பின்னை காட்டில் ஒன்று இருக்க பெரியவர், அவர் உனக்கு உதவி செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மலை உச்சியின் மேலே ஏறுறதுனா என்ன? ஒரு மனுஷன் மலை உச்சி மேலே ஏறுறான்னா, ரைட், நல்ல ரோடு இல்லாததில் யூட் ஹவ் டிட்டர்மின்ட், நான் மேலே போகணுன்னு சொல்லிட்டு டிட்டர்மின் பண்ணுறது தான் ஏறுவான் இல்லையா? இட் இஸ் நாட் அன் ஈஸி ஜோக் டு மலையில் ஏறுறதுன்ட்டு. இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜோக் இல்லையா? அங்கேயே ஊரில் இருக்கிறவங்களுக்கு வேணால் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பட்டு ரொம்ப இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் இல்லையா? அப்போ அவன் வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும்பொழுது நான் மலை உச்சிக்கு போக வேண்டும், ஆண்டவரை நான் சந்திக்க வேண்டும், சற்று நேரம் அவருடைய பாதத்திலே உட்கார்ந்திருக்க வேண்டும், ஆண்டவர் எனக்கு என்ன செய்வார் என்று அறிந்து கொள்ள வேணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை யூ மஸ்ட் ஹேவ் டிட்டர்மினேஷன் தட் ஐம் கோயிங் டு கோ டு த கிராஸ். கிட்ட நான் நெருங்கி போகணும். இரண்டாவது, ஒரு மனுஷன் உலக காரியங்களை எல்லாம் பேகேஜின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஏகப்பட்ட பேகேஜ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த பேகேஜஸ்லாம் விட்டுட்டு, எல்லா உலகத்தில் இருக்கிற காரியங்களெல்லாம் விட்டுட்டு நீ பரலோகத்துக்கு நீ மேலே ஏறி போகணுன்னு நினைக்கிறோம். பேகேஜும் தூக்கின்னு கூட இருக்கவங்களாம் தூக்கின்னு, எங்கெல்லாம் பைபிளில் பக்தர்கள் தேவனை சந்தித்தாங்களோ அங்கெல்லாம் கூட இருந்தவங்களாம் நிறுத்திட்டு வாயான்றார் இல்லையா? ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அப்படி தான் இருந்தது இல்லையா? The things of this world will grow strangely dim in the light of his glorious gaze. நீ உண்மையாக ஏறினீன்னா ஆட்டோமேட்டிக்காக சின்ன சின்ன காரியங்கள்லாம் உனக்கு ஆட்டோமேட்டிக்காக உனக்கு சின்னதாக தெரியும். ஊட்டியிலேருந்து போனீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில், அது என்ன ஊருன்னு தெரில, பர்லியாரோ ஏதோ, அங்கே நின்று நீங்கள் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் ரோட்டில் போகிற இந்த காருங்கெல்லாம் சின்ன மூட்டு பூச்சி மாதிரி போயிட்டுருக்கோம் இல்லையா? இட்ஸ் நாட், நான் அந்த இடம் ஒரு வேளை 1000 அடி இருக்கும், அவ்வளோதான், ரைட்? அப்போது 1000 அடிக்கு போகும்போதே சின்னத்து காரியம் தெரியுது இல்லையா? உன் வாழ்க்கையில் எது காரியம் நீ ப்ரையாரிட்டைஸ் பண்ணிகிட்ருக்கியோ, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறியா? உன் வாழ்க்கையில் இப்படி வாழணும் அப்படி வாழணும்னு நினைக்கிறியா? எல்லா காரியங்களும் கேமோஃப்ளேஜ் பண்ணின்னு இருக்கிறியா? ரைட்? நீ உன் வாழ்க்கையில் த மோர் யூ கோ ஹையர், ரைட், திங்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட் ஷுட் கோ ஸ்ட்ரேஞ்ச்லி டெம், ரைட்? நம்ம தமிழில் ஒரு இது சொல்லுவாங்கள்ல, நோகாத நோம்பு கும்பிடுதுன்னு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக்கேஜஸ்லாம் விட்டுட்டோம் இல்லையா? அடுத்தது என்ன செய்ய விரும்புகிறார் ஆண்டவர், என்ன விரும்புகிறார் அப்படின்னு நீ நினைக்கணுன்னா எங்கேயாவது போய் அமைதியில் உட்காரணும். சில பேர் பார்த்தீங்கன்னா கேலண்டர் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் அவனுக்கு எல்லா கேலண்டரில் போட்டிருப்பான். அதுக்கப்புறம் நீ எங்கே ஜெபம் பண்ண போகிறதில்ல, ரைட்? இட்ஸ் நாட். அப்போ உனக்கு ஆண்டவருக்கு ஒன்றும் இல்லை, நாடகம் ஆடுற நீ, எல்லாத்தையும் நடிக்கிறாரோ பெரிய விசுவாசி மாதிரி, ஆண்டவருக்கு கட்டி முடித்த மாதிரி, ஆனால் உன் கணக்கில் ஒரு ஆத்மா கூட இல்லை. எனவே என்ன ஆண்டவர் செய்கிறார், நான் போய் உட்காரணும். இந்த மேலே போக போக பார்த்தீங்கன்னா எதனால் போகுதுன்னா, உனக்கு எந்த அளவுக்கு ஆவிலே ஆண்டு கிருபை இருக்க அந்த அளவுக்கு மேலே போகிற நீ. சின்ன பசங்கள்லாம் கேஸ் பலூன் வச்சு விளையாடிட்டு இருந்தாங்களாம். அப்போது பசங்கள்லாம் ஒரு கலர் வாங்கி விட்டாங்க, அதில் ஒரு கருப்பு பலூன் மட்டும் மேலே போயிடுச்சான். ஒருத்தர் சொன்னால் நான் தான் வின்னர்னு. அப்போ அந்த கேஸ் பலூன் நாள் கூப்பிட்டு சொன்னான்னா, அந்த கருப்பு பலன் ரெட் பலன் இல்லையா, எதில் அதிகமாக கேஸ் இருக்கோ அதுதான் மேலே போகணும்னு சொன்னாரான். உனக்கு கேஸ் இல்லைன்னா நீ ஏறவே மாட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா மேலே போய் இளைப்பாறுன்றது, அரராத்னு ஒரு மலை இருந்தது, அது பேரே ரெஸ்ட்டு. நீ போய் ஆண்டவரோடு கூட உட்காந்து பேசணும், இடைப்படணும்னு நினச்சின்னா நீ மேலே போவ, ரைட்? இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஹைட்டுக்கு மேலே ஒரு 2500 ஃபீட்டுக்கு மேலே ஹைட்லலாம் போனீங்கன்னா, மெட்ராஸில் கஷ்டப்பட்டு தொட்டியில் வச்சு வளர்க்குறாங்கல்ல, எருவெலாம் போட்டு, அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஹை குவாலிட்டி. இங்கே வாங்கினீங்கன்னா அதெல்லாம் 300-400 ரூபாய் சொல்லுவோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா மானாவாரியாக இருக்குது. அப்போ அதை பார்த்துட்டு
நீங்கள் இயேசு சொன்னதை நிறந்தீங்கன்னா, இந்த பூக்களெல்லாம் நான் வந்து உடுத்தி வச்சுருக்கேன் பாரியான்றாரு. அதுதான் அங்கே உண்மை. ஏன்னா அங்கே யாரும் தண்ணி ஊற்றதில்ல, யாரும் உரம் போடுறதில்ல. அப்படியே ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலராக இருக்கும், ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ரெட்டாக இருக்கும். தேவனுடைய காரியங்களை அங்கே போனால் தான் சிந்திக்க முடியும் உனக்கு. இல்லாமல் இங்கேயே அப்படியே விட்டு இந்த மெரிகோ ரவுண்ட் மாதிரி பெசனில் போய் சுற்றி சுற்றி வந்தீங்கன்னாக்கா அது உனக்கு ஒன்றுமே மேலேயும் போக மாட்டேன், கீழே போட்டேன். ரைட், இது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம் இல்லையா? அப்போது மேலே போக போக தேவனுடைய பிரசன்னம் உன்னை சூழ்ந்து கொள்ளும். இது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம் இல்லையா? திடீர்னு ஒரு நாள் ஃபோனை எடுத்துகிட்டு ஆண்டவரே உங்கள் கூட பேசணும் ஆண்டவர் என்ன சொன்னீங்கன்னா இல்லைன்றவர். அது தெரியுமா உங்களுக்கு தெரியல. நீதிமொழிகள் 1:25 26 வீட்டில் இப்போ வாசித்து பாருங்கள். அதில் என்ன போட்டிருக்கு? என்னுடைய ஆலோசனைகள்லாம் நீங்கள் வெறுத்தீர்கள். திடீரென்று ஒரு நாள் காலையில் அலாரம் வச்சுட்டு ஆண்டவரே நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஆண்டவர் என்ன போயான்வார். பாருங்கள், நீங்கள் பைபிள் அதே மாதிரி போட்டிருக்கேன். அலாரம் வச்சு எழுந்து நீ கேட்டால் உன்னை நான் ரிஜெக்ட் பண்ணுவேன், ஏன்னா என் கட்டளையெல்லாம் நீ விருத்துட்டேன். When I am down and oh my soul so weary, when trouble comes and my heart burden me, then I am still and wait here in silence until you come and sit a while with me. வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது ஒரு இடத்துல போய் உட்காடுறேன், மலைப்பானாங்க இடத்துல. ஏன்னா காத்திருக்கேன், நீங்கள் வாங்க ஆண்டவர் என்கிட்ட பட்டில் உட்காருங்க அப்படின்னு சொல்லி. இதுதான் லேட்டஸ்ட்டு. இந்த ஐ லவ் யூ ஆல் அண்ட் ஐ லவ் யூ லாட்னு ஒரு பாட்டு இருந்து அதுக்கப்புறம் அந்த இது கிராமி அவார்டு. ரைட், இது எல்லா இடத்துலையும் பாடுறாங்க, எல்லா சர்ச்சிலையும் பாடுறாங்க இல்லையா? யூ ரைஸ் மீ அப் ஸோ ஐ கேன் ஸ்டாண்ட் ஆன் மவுண்டன்ஸ், யூ ரைஸ் மீ அப் டு வாக் ஆன் தி ஸ்டார்மி சீஸ், ஐ எம் ஸ்ட்ராங் when I am on your shoulders, you raise me up to more than I can be. தமிழில் வாசிக்கிறேன் கேளுங்க. நான் மிகவும் சோர்ந்து என் ஆத்மா களைத்திருக்கும் பொழுது, என் பிரச்சனை வந்து என் இருதயத்தை பாரப்படுத்தும் போது, நான் இந்த இடத்தில் அமைதலாக பேச காத்திருக்கிறேன். காரணம், நீர் வந்து என்னோடு கூட சற்று நேரம் அமர்ந்திருப்பீர், என்னோடு கூட நீ பேசுவீர். நீர் என்னை தூக்கி எடுத்து மலை மேல் நிறுத்தினீர், நீர் என்னை தூக்கி புயல் காற்றுள்ள கடலின் மேல் நடக்க செய்தீர். நான் உம்மீது பலவீனனாய் உம் தோளிலே நான் சாய்ந்து கொள்ளும் பொழுது என்னை பலவானாக நான் உணர்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் உம்மீது பலவீனனாய் உம் தோளிலே சாய்ந்து கொள்ளும் வேளையிலே பலவானனாக நான் உணர்கிறேன். என் எதிர்பார்ப்பை காட்டிலும் அதிகம் என்னை உயர்த்தி விட்டேன். உன் வாழ்க்கையில் யூ மஸ்ட் ஹேவ் அன் ஆட்டிடியூட். ஆண்டவர் கூட பேசணும் போகணும், ஆண்டவர் பேசணும்னு சொல்லிட்டு. ப்ரேயர் இஸ் நாட் அ மோனோலாக், இட் இஸ் அ டயலாக். நீ பேசணும்னா ஆண்டவர் சொல்லணும் இல்லையா? சும்மா போய் ஏதோ ஒரு அரை மணி நேரம் பேசிட்டேன், 6லேருந்து 6 வரைக்கும் பேசிட்டேன்னு நினைக்காத. நீ போகிற பேர்லாம் வந்து மேலே போகாது. ஆண்டவர் உன்னை பற்றி என்ன நினைக்கிறேன் நீ சொல்லி இல்லை என்ன சொல்கிறாரு பதில். இதை அறிஞ்சிக்கணுன்னா சற்று நேரம் சில வேலைகளில் அமைதியாக நீ உட்காரணும். ஆண்டவர் உன் கூட பேசுவார். சரி, இந்த கண்மலைனா என்ன, மலைனா என்ன, உச்சிக்கு எடுத்துகிட்டு போகிறேன்றன அது என்ன சொல்கிறான் வேதம் என்ன சொல்ல பாருங்கள். சங்கீதம் 19:16 சொல்லுகிறது, என் கண்மலையும் என் மீட்பரமாய் கர்த்தாவே என்னை வந்தடையத்தக்க கண்மலையாக இரும்னு சொல்கிறான். என் கண்மலையும் என் மீட்பு ஆண்டவர் தான், இயேசு தான் கண்மலை. 1 கொரிந்தியர் 10 சொல்லுது, கிறிஸ்துவே அந்த கண்மலை. அப்போது நீ போய் இருக்கிற இடம் என்னன்னா கண்மலை, ஆண்டவருடைய கண்மலை. இதை பற்றி கொஞ்சம் காரியம் சொல்கிறேன், நல்லா கவனிங்க, அப்புறம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பின்பு சொல்கிறேன். அப்போது வேதத்திலே சில கண்மலைகள் மலைகளை குறித்து சொல்லியிருக்கு. அதில் சில பக்தர்கள் போனாங்க வராங்க. இன்றைக்கி மாலைகளில் சில காரியங்கள் 2-3 காரியங்கள் சிந்திக்க போகிறோம். அங்கே போனாங்க, வாட் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் கனெக்டேஷன். ஒன்று அந்த போனதுக்கு ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தோடு இது இருக்குல்ல. அவர் சொல்கிறாரு, இவள் எல்லாம் இவளுக்கு திஷ்டாந்தங்களாக சம்பவித்தது, கடைசி காலங்களில் வாழ நமக்கு எச்சரிப்பு உண்டாக எழுதியிருக்கு. அப்போ என்ன நம்ம முதலாவதாக மோரியா மலையில் பார்த்தீங்கன்னா அவன் பெரிய சோதனை வெற்றி பெற்றான் இல்லையா? அது முடிவிலே அவன் ஒரு சிநேகிதனே என்று ஆண்டவர் சொல்கிறார் அவனை. அதை விட என்னங்க இருக்குது? உன் வாழ்க்கையில் 1000 காரியம் நீ சாதிச்சிருக்கலாம். உனக்கு ஆண்டவர் உன்னை பார்த்த என்னுடைய மகள்னு உன்னை சொல்லனா நீ இருக்கிறதும் இல்லாததும் வேஸ்தான். ஆன்மீக ரீதியாக உலக பிரகாரமான நீ இருக்கலாம். ரைட். அப்போது நான் வந்து செவ்வாய்க்கிழமை இதை எடுத்து எழுதினேன். இதை பற்றி நம்ம சொல்லணும். இன்றைக்கி ஆபிரகாம் விசுவாசித்தார். ஈசாக்கு தகன பலிக்கு ஆடு எங்கேன்னு கேட்டான். அவங்க அப்பாவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பாருங்கள். அவன் வேலைக்காரெலாம் விட்டுட்டான். அது ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம போனோன்னா வேலைக்காரங்களாம் கூட்டிகிட்டு போகிறது அங்கெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது, விட்டுட்டான். அப்புறம் கேட்குறான், இவன் எங்கே சார் ஆடு இருக்குதுன்னு. உண்மையாலுமே நான் நினச்சேன் அந்த பையன் பயந்துருப்பான் இல்லையா? பிள்ளையாண்டாள்னு போட்டிருக்கேன். பிள்ளையாண்டான்னாக்கா கன்கார்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 12 வயசுலேருந்து 15 வயசு. இங்கிலீஷில் டேம்செல்னு போட்டிருக்காங்க இல்லையா? இந்த நாகம்மானுடைய வீட்டில் வேலை செய்யுது. அப்போ சின்ன பையன்
அந்த சூழ்நிலையில் அவன் மறுதலிக்கல. அதான் சொல்ல வரேன். ஆண்டவர் அவனை யெகோவா ஈரே என்று சொல்லப்படும்போது அவனை தேவைகளை அதிசயமாக செஞ்சார். ரெண்டாவது சீனாய் மலையில் 2-3 காரியம் சொல்கிறார் ஆண்டவர். நீ அதிகாலை வேளையிலே ஆயத்தமாக்கி நீ என்ன பண்ண என்கிட்ட வாண்டுறாரு. ஆயத்தமாக்குறது தான் பல் வளர்க்குறது இல்லையா? முஸ்லீம் பிரதர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, குடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் தான் வந்து மாஸ்க்கு போகிறாங்க. நம்மலாம் இல்லை. நான் சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அக்கா இருந்தா. எங்கள் அம்மா வந்து 6 மணி 5:30 மணிக்கு எழுப்பி விட்ருவாங்க. நான் அப்படி கவுந்து அடிச்சிக்கின்னு நான் அப்படியே பாதி தூக்கிட்டு இருப்பேன். எங்கள் அக்கா சொல்லுவா, மம்மி திஸ் ஃபெலோ இஸ் ஸ்லீப்பிங் லைக் அ ஃப்ராக் அப்படின்மா. சில பேர் அப்படி தான் இருப்பாங்க, ரைட்? அவர் சொல்கிறாரு, ஆயத்தமாகி நீ என்ன பண்ணிட்டு நீ மேலே வந்துருன்று. அப்போது ஏன் இவன் போகிறான்னா, என்னால் தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் எல்லாத்தையும் எல்லா காரியங்களையும் பேச மாட்டார். நீ எவ்வளோ க்ளோஸாக இருக்குன்றதை வச்சு தான். ஒரு ரொம்ப ஸ்டன்னிங் வேர்டு இருக்குது பைபிளில். அதாவது சங்கீதம் 103:7 சொல்லிக்கிறது, மோசேக்கு என்னுடைய வழிகளையும் இஸ்ரவேல் புத்திரருக்கு என் கிரிகளை சொல்லுவேன். ஆண்டவர் ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் வச்சுருக்காரு. அவங்க எந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்காங்களோ அந்த கூட வந்து காரியங்களெல்லாம் வெளிப்படுத்துகிறார் இல்லையா? அப்போது நீ இந்த மாதிரி இருக்கும்போது போனால் அவன் வேதம் சொல்லுகிறது, அவன் முகமாக பேசினா அநேக காரியங்கள் சொல்லி கொடுத்தாரு. அடுத்தது பாருங்கள், கர்மேல் பர்வதத்தில் பார்த்தீங்கன்னா 2-3 காரியங்கள் நடக்குது. ஒன்று, இஸ்ரவேல் புத்திரர் குந்தி நடந்தாங்க இல்லையா? அதை வந்து கண்டம் பண்ணார். ரெண்டாவது, ஹீ ஸ்பெண்ட் சம் மணி ஃபார் அ சாக்ரிஃபைஸ் இல்லாத நல்லா எதுவுமே நடக்காது வாழ்க்கையில். சில பேர் நினைக்கிறாங்க, அப்படி போகணும், காலையில் சேர்ந்து வந்தோன்னா சர்ச்சுக்கு போகணுமா, வந்துமா, அதில் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க. ஒரு ஆத்மா அழியுது. ஏன்னா நம்ம ஆண்டவர் இவ்வளோ ஆசீர்வச்சிருக்காரு. இத்தனை செல்வங்கள், காரு, ஏசி, பங்களா, இது பேர் தான் கம்ஃபர்ட் ஜோன்னு பேர். நீ கம்ஃபர்ட் ஜோனை விட்டு எழுந்து வரலன்னாக்கா ஆண்டவர் ஒன்று பயன்படுத்தவே மாட்டார். யாரும் வராதபடி கதவு போட்டு நீ உள்ளே உட்காந்துருப்ப. எப்படி வந்து ஆத்மாவுக்கு கேட்பான், நான் என்னது வரவே மாட்டான். வீட்டில் பெரிய பெரிய நாய் வேறு வச்சுருக்காங்க, கம்ஃபர்ட் ஜோனில் உட்காந்துக்கிறாங்க அப்படியே. இதுதான் ப்ராப்ளம் இன்னைக்கு, ரைட்? அப்போது குந்தி நடக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பலிபீடத்தை செப்பரேட்டான். அது எதை குறிக்கிறதுனா, உங்கள் ஃபேமிலி லைஃப்பில் இருக்கிற ஆல்டர், உங்கள் ஜெப பலிபீடம், ரைட்? 4வது வந்து ஓரேப் கன்மலை. இதில் ஒன்றும் பிரச்சனை ஜாஸ்தி இல்லை. இவன் டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டான். தேவ பிள்ளைகளுக்கு டிப்ரெஷன் வராதுன்னு பிடிக்கல. அவன் பெரிய பர்வதத்தில் இருக்கான். தேவ பர்வதம்னு ஓரேப்பா போட்டிருக்கு. ஆனால் அந்த இடத்துல போனோன்னா அவனுக்கு டிப்ரெஷன் வந்துருச்சு. அவன் இல்லாத கேள்வியெல்லாம் கேட்குறான் ஆண்டவர்கிட்ட. என்னைக்கு நீ ஆண்டவரை கேள்வி கேட்டியா அன்றைக்கி பதில் சொல்ல மாட்டார். 5 கேள்வி கேட்டான், பதில் சொல்லலை. யோபு 86 கேள்வி கேட்டான், ஒன்றுமே பதில் சொல்ல. என்னை பார்த்து சொல்கிறாரு, இன்னும் இங்கே என்ன பண்ணின்னு இருக்கிற? உன்னை நான் அழைச்சி ஆசுவாசி என் வார்த்தைகளை வாயில் வச்சுருக்கேன், இங்கே வந்து நீ வந்து ஒழிஞ்சுன்னு இருக்க? நோ. அதுக்கு பின்பு எலியா பெரிய அற்புதங்கள் செய்யலை. பைபிளை பாருங்கள், 2 பேரை அபிஷேகம் பண்ணான். அடுத்தது பார்த்தீங்கன்னா மறுரூப மலை. இன்னும் 2 தான் முடிச்சிடுறேன். மறுரூப மலையில் பார்த்தீங்கன்னா சில பேரை 3 பேரை கூட்டிகிட்டு போகிறார் மேலே இல்லையா? அது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். அப்போது ஏன் 3 பேருக்குன்னா, சில பேருக்குலாம் பிரச்சனை என்ன தெரியுங்களா? பெரிய லாரி இருக்கும், அந்த லாரியில் வந்து 10,000 பெட்ரோல் இருக்கும். ஆனால் இந்த வண்டி ஓடுறதுக்கு தனியாக ஒரு இடத்துல வச்சு 50 லிட்டர் பெட்ரோல் இருக்கும். இந்த வண்டி ஓடுறதுக்கு இவ்வளோ இதை தூக்கின்னு போவான். இதில் வந்து வண்டியில் பெட்ரோல் இருக்காது, வண்டி ஓடாது. புரியுதா நான் சொல்கிறது? 1000 உனக்கு சுவிசேஷ் தெரியும், பைபிள் தெரியும்லாம் சொல்லாத. உன் வண்டி மூவ் ஆகிறதுக்கு உனக்கு பெட்ரோல் இல்லைன்னா எங்கே போவோம்? மூவ் ஆகாது. அதான் ரொம்ப முக்கியமான காரியம். ஆண்டவர் இவங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வியாதியஸ்தர் காத்திருக்காங்க. ஒரு மகிமையான அனுபவம்லாம் நல்லது தான். ஆனால் அவன் வாழ்க்கையில் நீ இறங்கி வரும்பொழுது அந்த பெற்றுக்கொண்ட அனுபவங்களை வச்சு கீழே இருக்கவனுக்கு என்ன பண்ணணும்? நீ உதவி செய்யணும். அப்பொழுது தேவன் உன்னை ஆஸ்வதிப்பார். கடைசியாக ஒலிவமலை. இந்த ஒலிவமலையில் என்னன்னு சொன்னீங்கன்னா, மத்தேயு 26:30 சொல்லுகிறது, அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு அவர்கள் எங்கே போகிறாங்க? கெத்செமனே தோட்டத்துக்கு போகிறாங்க. ஸ்தோத்திரம் பாடுற அளவுக்கு அங்கே ஒன்றும் விஷயம் இல்லை. இப்போ தான் சொல்லிட்டார் அவர், கிட்டத்தட்ட ஒரு 80% சொல்லிட்டார், நான் சாவ போகிறேன்டான்னு, ரைட்? அப்போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? சரி, வாட் எவர் இட் இஸ், ஒரு நல்ல பாட்டை பாடுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், பிதாவினுடைய சித்தம் நிறைவேற தான் வந்திருக்கேன், அதை நிறைவேற்றி கொண்டிருக்குன்னு சொல்லுவார். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் சில வேளைகளிலே
சில காரியங்கள் நீ விட்டு ஆண்டுடைய பாத்திலே காத்திருக்க கற்றுக்கோ. ரைட்? இதெல்லாம் வந்து எல்லாத்துலேயும் சொல்ல மாட்டாங்க. அதான் நான் யாராக இருந்தாலும் ஸ்ட்ராங்காக சொல்லிடுறது. ஒன்றுமே இல்லாத நீ செய்ய மாட்டேன்னா ஆண்டவருக்கு மட்டும் எப்படி ஒரு கையில் இல்லாத தட்டினா தான் சத்தம் வரும். சிக்கோ குரியூஸ்ன்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு 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 மலையாளி. 16 வயசில் அவனுக்கு கேன்சர் வந்துருச்சு. 18 வயசில் ஹீல் ஆகிடுச்சுன்னா எல்லாம் இதெல்லாம் கொடுத்துட்டாங்க, எல்லாம் கீமோலாம் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டான். 18 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும் தான் வாழ்ந்துருக்கான். அவன் 1000 வர்ஷிப் சாங்ஸ் பாடியிருக்கான், 1000 இடத்துல பாடியிருக்கான். நீங்கள் போட்டு பாருங்கள், சிக்கு குரியோஸ்னு வீட்டில் போய். அவன் செத்துட்டான்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஆண்டவரே நீங்கள் பெரிய தப்பு பண்ணிட்டீங்க ஆண்டவரே, என்ன எடுத்துகிட்டு இருக்கணும், நீங்கள் அவனை வாழ வச்சுருக்கணும். 10 வருஷத்தில் எவ்வளோ செய்திருக்கிறானே, இன்னொரு 10 வருஷம் கொடுத்தீங்க நல்லா இருந்திருப்பான். நம்ம வீட்டில் யோசித்து பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் லாஸ்ட் 10 வருஷம் என்ன செய்திருக்கேன் நீ ஆண்டவருக்கு? ஸ்பிரிச்சுவல் அரகன்ஸ், இதெல்லாம் அடாசிட்டி ஒன்றும் செய்ய மாட்டேன் ஆண்டவருக்கு. ஐ நோ வாட் இஸ் வாட், ஐ நோ பைபிள். நோ, தட்ஸ் நாட் த வே டு ஹேண்டில் காட். உனக்கு மட்டும் ஆண்டவர் செய்துகிட்டே இருக்கணும், இல்லை நீ எதுவும் செய்ய மாட்டேன். நோ. தாவீது கடைசியில் சொல்கிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அவன் சொல்கிறது 61வது சங்கீதத்தில் அவன் சொல்கிறான், பார்க்குறான், அறியாதது 8வது மன கண்மலைக்கு போகிறானே, அதோடைய வேல்யூவை பற்றி சொல்கிறான். இவன் ஒன்று ஒரு ராஜா, சாதாரண அந்த காலத்தில் இருந்த கூஜா மாதிரி இருந்த ராஜாங்களே நல்லா இருந்திருக்கிறாங்க. அப்போது ஒரு நாள் நம்ம நண்பர் ஒருத்தர் சாந்தோமில் இருக்கிறதான ஒரு பெரிய பங்களாக்குள்ளே கூப்பிட்டு போனார், கொஞ்ச நாளைக்கு முன்னால், ஒரு 20 இயர்ஸ் முன்னால். அப்போ அங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த அந்த வீடு யாருதுன்னா மைசூர் மகாராஜாவுடைய ஒரு கான்கும்பைந்து. அந்த வீட்டு உள்ள பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 100 கோடி ரூபாய்க்கு ஆன்டிக்ஸ் இருக்குது. சைனாவில் வாங்கினது, ரியல் சைனாலேருந்து அந்த காலத்தில் வந்தது, பழையது. அவ்வளோ பொருள் வச்சுருக்கான். அப்போ நினச்சேன், இந்த கான்கும்பைன்லேயே இவ்வளோ வச்சுருக்கிறான்னு சொன்னீங்கன்னா இந்த ராஜா எப்படி வந்திருப்பான்? ஆமாம், ஒரு முறை முதல் வாட்டி நான் ஊட்டிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா தமிழகம்னு இருக்குது. இப்போது அங்கே போய் பார்த்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா சேருக்கர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ராஜா பேரை கூட்டு நின்று ஹிஸ்ட்ரி புக்கில் தேடின பேரே இல்லை. அவன் பேரை சாதாரண ராஜா இருப்பான் போலுக்குது. இது என்னங்க அப்படின்னு கேட்டேன். இது வந்து ராஜா அரண்மனை. அப்புறம் ராணி இதுன்னு கேட்டேன். கீழே இருக்குது சார். அப்படி வந்து வழி போட்டு அங்கே போவார் போலுக்குது, அண்டர் கிரவுண்டில் அவர். அப்போது இவ்வளோ பெரிய ராஜா சொல்கிறான், என்னுடைய கண்கள் எல்லாம் அவர் மேலே இருக்குது. ஏன்னா என்னுடைய ஹெல்ப் அங்கே வருது. அதை நீ புரிஞ்சிக்கலைன்னா, இந்த மூச்சு நீ உட்காந்துட்டு இருக்கிற இருந்துருக்குது, ஆக்சிஜன், இந்த நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸ் வந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன தெரியுங்களா, இந்த கோவிட் வந்த போது அவன் கையில் மாட்டினே போய் நிற்கிறான். அவனுக்கு அப்போ தான் தெரியுது சேச்சுரேஷன் ஆக்சிஜன் ஒன்று இருக்குது, அது கம்மியாகிடுச்சுன்னா ரிஸ்க்குன்னு அப்போ தான் தெரியுது. அது வரைக்கும் தெரியாது யாருக்கும். ஏன்னா ஐசியூவில் சேர்த்து போகும்போது மாட்டி விட்டா இவன் என்ன பார்க்க போகிறான், அதில் ஒன்றும் புரியாது. அடிக்கடி பார்த்துக்கிறான். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியமான தாவீது ராஜா சொல்லுகிறான், சரி ஆண்டவருடைய கண்மலையிலே உனக்கு ஆண்டவர் ஒரு ப்ரொடெக்ஷன் வச்சுருக்காது. த ராக் ஆஃப் ஏஜஸ் கெட் ஃபார் மீ, லெட் மீ ஹைட் மை செல்ஃப் இன் தி, எல்லாம் பாடுறோம் இல்லையா? கடைசியாக ஒரே இருக்கான்னு சொல்லி முடிக்க, நல்லா கவனிங்க. சாலமோன் ராஜா சொல்கிறான், கண்மலை வெடிப்புகளே தங்கியிருக்கும் என் புறாவே, உன்னுடைய சத்தத்தை நான் கேட்கட்டும்ன்றான். கண்மலை வெடிப்புன்றது இயேசு கிறிஸ்துவனுடைய சைடில் அவரை வீட்டில் குத்துறாங்களே அதை குறிக்கிறது. யோவான் 19:34 அப்படி சொல்லுது. ஒரு கண்மலை வெடிப்பு இருக்குது, அதில் வந்து புறா வந்து உட்காந்துருக்கான், உன் சத்தத்தை கேட்கட்டும்னு. இது வரைக்கும் நீ உன் சத்தத்தை ஆண்டவர் கேட்கலன்னா, நாளைக்குல இருந்தாலும் இன்றைக்கி நைட்டாக வந்து கேட்கட்டும் சத்தத்தை. மாயான காரியங்களை பின்பற்றி போகிறவர்களுக்கு வரும் கிருபைகளை போர்க்கடிக்கிறார்கள். Without that knowledge, someday you'll collapse. Then you will think, oh, will pray for me. ஓ, இந்த ஏரியாவில் ஜெபிக்கிறாங்களா? ஆண்டவர் கூட பேசுவார். ரைட்? அலெக்சாண்டர் டஃப்னு ஒரு ஆள் இருந்தார். இந்த அலெக்சாண்டர் டஃப்ன்றவர் ஆஃப்ரிக்காவில் போய் நிறையா வேலை செய்தார். வயசான உடனே அவரோட சொந்த கோயிலுக்கு வந்துட்டார். வந்த உடனே அவங்க பாஸ்டர்கிட்ட சொன்னார், நான் ஒரு நாள் நான் வந்து இந்த மாதிரி இங்கே வந்து பிரசங்கம் பண்ணோம் கொடுத்தாரு. நிறைய பேர் வந்திருந்தாங்க. அப்போ அவர் கேட்டாராம், அந்த மாதிரி ஆஸ்திரேலியாவில் நிறைய நீட் இருக்குது, சர்ச்சு ஃபுல்லாக இருக்குது, நிறையா யூத்தெல்லாம் இருக்காங்க. அப்போ கேட்டாராம், யாராவது என் கூட வாங்க, நான் எல்லா காரையும் கேட்குறேன், தொடர்ந்து எனக்காக நீங்கள் ஊழியம் செய்யணும், ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும், நீங்கள் வந்து ஆண்டவருக்கு
வந்து சாட்சியாக மிஷினரி போகணும்னு சொல்லிட்டு ஒருத்தருமே எழுந்து வரலையா, நாட் ஈவன் ஒன். கொஞ்ச நேரம் அழுதுட்டு அவர் திரும்பி கீழே இறங்கி வந்து அந்த அந்த அது என்னது நீவிங் ஆல்டர் இல்லையா, அங்கே முட்டிக்கால் போட்டு சொன்னாராம், ஆண்டவரே இவங்கெல்லாம் யாரும் போகல, நான் சாகிற வரைக்கும் அங்கேயே போகிறேன், நான் நினைக்குமே வயசாட்சி ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சேன், நான் அங்கே போய் அங்கேயே சாகிறேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போய் அங்கேயே செத்துட்டார். ஒரு வேளை ஆண்டவர் உனக்கு நல்ல சுகம் கொடுத்துருக்கலாம், பலன் கொடுத்துருக்கலாம். இந்த நாளிலேயாவது நீ உனக்கு சமாதானத்துக்கு ஏற்ற வேலை தெரிஞ்சுக்கொண்டா நல்லது. whenever somebody comes for prayer, I always tell them, sir, you are not, நீ கூட ஒரு தம்பிகிட்ட சொன்னேன், you are not sitting here by accident. Whenever you meet a prophet of God, God wants to have an encounter, head-on collision with you. God will help you. But you must take God. ஆண்டவருடைய கரத்தை நீ பிடித்துக்கொள்ள வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள்.